குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த காட்டுமிராண்டித்தனமான சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக ஐடி பிரிவு சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது. அடுத்தடுத்து இத்தகைய கொடூரங்கள் நடக்கிறது என்றால் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அல்லது இந்த அரசின் மீதோ எந்த ஒரு பயமும் இல்லை என்பதையே காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் மக்கள் கதறிக் கொண்டிருக்கும் போது தாவேக அரசோ குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லை என்றால் விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு உடனடியாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடுங்கள் என்று திமுக தெரிவித்துள்ளது. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து 1 மாதத்திற்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதல்வர் எந்தவோர் உறுதியான நடவடிக்கையையும் எடுப்பது போல தெரியவில்லை. அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை புரொடெக்ட் செய்ய முதல்வர் அக்கறை காட்ட வேண்டும். இனியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட திமுக தயங்காது என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இதுபோன்று இன்னும் எத்தனை பெண்கள், சிறுமிகள் உங்களுடைய 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை பாதுகாப்பை இழந்து உயிரிழக்க வேண்டும். அதிகாரிகளை நியமித்து விட்டேன், இனிமே எல்லாம் மாறிவிடும் என்று டயலாக் பேசிய முதல்வரே, இதுதான் அந்த மாற்றமா? குழந்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியாவது ஷோ காட்டும் அரசியலை நிறுத்திவிட்டு சீரியஸ்னஸ் புரிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் செயல்களில் ஈடுபடுமாறு தாவேக அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி அறிக்கையில் கூறியதாவது, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலம் என்ற பெருமை பெற்ற தமிழகத்தில் இன்று பிஞ்சு குழந்தைகள் கூட காமுக அரக்கர்களின் கீழ்த்தரமான செயலுக்கு பலியாகி இருப்பது கடும் வேதனைக்குரியது. பெண்களை, குழந்தைகளை சீரழிக்கும் இவர்களை போன்ற கயவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஆரம்பித்த நாள் முதல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சிங்கப்பெண் அதிரடிப்படை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், பால்மனம் மாறாத 3.5 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடூரத்தை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது. காவல்துறை தோல்வி அடைந்ததன் விளைவுதான் இது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம், அதனால் நிகழும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை அரசும் காவல்துறையும் இனி வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அளிப்பதை அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார்.